கூட்டணி என்பது வெறுமனே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. மாறாக அதில் பல்வேறு விதமான அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டணிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த கட்சி எத்தனை இடத்திலே போட்டியிடும், எந்தெந்த இடத்திலே போட்டியிடும் போன்ற பல்வேறு விஷயங்கள் மட்டுமல்லாது, மிக மிக முக்கியமாக எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை மிக முக்கியமாக கொள்கை ரீதியாக அணுக முடிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டை மக்களை வாட்டி வதக்கக்கூடிய மதுவிலக்கு, அனைத்து துறைகளிலும் நிரம்பிஞ்சி இருக்கக்கூடிய ஊழல், கனிவள கொள்ளை, அதே போல அரசு வேலை வாய்ப்புகளுக்கு ரேட் பேசக்கூடிய நிலைமை, அதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை, இது போன்ற முக்கியமான அம்சங்களை மனதிலே வைத்துத்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கை ரீதியான ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வியூகத்தை நாங்கள் தொடர்ந்து சிந்தித்தும் அதுக்கான திட்டங்களை நாங்கள் வகுத்து வருகிறோம். எனவே இந்த நிமிடம் வரையிலும் புதிய தமிழகம் கட்சி அந்த கூட்டணியில் செல்கிறது, இந்த கூட்டணியில் செல்கிறது என்பது வதந்திகளை தவிர அவைகள் எதுவும் அவைகள் புதிய தமிழகம் கட்சியில் கொடுக்கப்பட்ட செய்திகள் அல்ல. எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் ஓரிரு நாளில் அது அதிகபட்சம் ஒரு வார காலத்துக்குள்ளாக நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டணியில அமைப்போம், அங்கு பெறுவோம், அதனுடைய நோக்கம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். முன்னொரு காலத்துல இருந்து சில்வர்ல பொங்கல் சீர் கொடுக்கறது வழக்கம் தாங்க. ஏன்னா சில்வருக்கு பியூரிட்டி, லாக்ஜிவிட்டி மட்டும் இல்ல, சில்வருக்கு ஒரு லட்சுமி கடாட்சமும் இருக்கு.